வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல ஒரு சூப்பரான ஹனி கிளேஸ்ட் கார்லிக் சிக்கன். அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது சாப்பிட்றதுக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்ல போக தேவையில்லை, ரொம்ப சுலபமா நம்ம வீட்லயே செய்யலாம். சரி வாங்க இந்த சூப்பரான ஹனி கிளேஸ்ட் கார்லிக் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் சன்னமான நீள துண்டுகளை அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கலாம். கூடவே ரெட் சில்லி சாஸ் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோயா சாஸ் கொஞ்சமா சேர்த்திக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு முட்டையை பீட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுல இருந்து நம்ம பாதி மட்டும் சேர்த்திக்கலாம். பாதி போதும் சேர்த்தோம்னா. இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் வந்துட்டு ஒரு 3 ல இருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்த போறேன். 3 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ 4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. இப்போ இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்து வச்சிருக்கேன். இந்த வெள்ளை எள்ளை நம்ம வறுத்துக்கலாம். எள்ளு வந்துட்டு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தனியா எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்றதுக்கு நான் எண்ணெய் சுட வச்சிருக்கேன். இப்போ இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்துட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த சிக்கனை நல்லா பரட்டி விட்டு நல்லா கிறிஸ்பியா நம்ம பொரிச்சு எடுத்துட்டு போறோம். இப்போ நம்ம சிக்கன் வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துலயே இது வந்து நல்லா கிறிஸ்பியா ஃப்ரை ஆயிடும். நம்ம சின்ன பீஸஸ் தானே போட்டிருக்கோம். இப்போ இந்த மாதிரி எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் பொரிச்சு எடுத்தாச்சு. அந்த எண்ணெயை நான் ட்ரைன் பண்ணிட்டேன். அதுல இருந்து ஒரே 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வடிச்சிட்டு விட்டு வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஹனி கிளேஸ்ட் சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு 7-8 பல்லு பூண்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இதை நல்லா சேர்த்துக்கலாம். பூண்டு லேசா ஃப்ரை ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் சேர்த்திக்கோங்க. இதுல நம்ம ஹனி சேர்த்ததுனால இந்த காரம் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்திக்கலாம். சோயா சாஸ் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். வினிகர் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன். இதுல முக்கியமா நம்ம ஹனி வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போறோம். டேபிள் ஸ்பூன் ஹனி சேர்த்துக்கோங்க. தேனை இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம ஆட் பண்ண சாஸ்ல எல்லாமே உப்பு இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதுல ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விடுறேன். தண்ணியோட சேர்ந்து இந்த சாஸ் நல்லா கொதிக்கட்டும். தண்ணியோட சேர்ந்து இந்த சாஸ்லாம் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க. இப்போ என்ன செய்யலாம், நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற இந்த சிக்கன் இதில் சேர்த்திடலாம். இந்த சிக்கன் இதோட சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிடுங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற எள்ளு இருக்குல்ல, அது கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நான் கொஞ்சம் கார்னிஷ் பண்றதுக்காக கொஞ்சம் மீதி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து இதோட டாஸ் பண்ணிடுங்க. இது கூடவே கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா கொத்தமல்லி தழை போடுறேன். உங்ககிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுன்னா நீங்க அதை சேர்த்துக்கலாம். நல்லா கோட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளவுதான், நம்மளோட ஹனி கிளேஸ்ட் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட பரிமாற வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஹனி கிளேஸ்ட் கார்லிக் சிக்கனை இந்த மாதிரி ஒரு பிளேட்ல நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு மேல நம்ம கொஞ்சமா இந்த ரோஸ்டட் செசமி சீட்ஸை போட்டுடலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தழை. இந்த சூப்பரான ஹனி கிளேஸ்ட் கார்லிக் சிக்கனை நீங்க ஒரு ஸ்டார்டரா சாப்பிடலாம், இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி ஐட்டத்தோட கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த சிக்கன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Thank you for watching this video viewers. Bye bye.